So the most awaited and favorite show, Tamil show, Pattimandram. Unfortunately, we won't be translating this because it's too difficult for us to translate. We really apologize, but this is a Tamil tradition of debate. This has been for so many years. So usually this is even done between two kingdoms to, instead of a war, they go with a debate. Yes, so based on this, we have Pattimandram. நம்ம பட்டிமன்றம்னா நடுவர் யாரு? நடுவர் நம்மளோட கவுன்சில் லாயர் காஞ்சனா ஜெயக்குமார். ஓ, நம்ம லாயர் இன்னைக்கு ஜெட் ஆயிட்டாங்களா? Let's see. Okay. தெரியாதவங்களுக்கு சிம்பிளா, she is a well-versed Tamil and English poet. She has won the Best Tamil Poet Award in the year 1989, and recently she won the 3rd place in the EU-UK poetry competition conducted across Europe, including various languages of India. Apart from this, by profession, she has been a lawyer in High Court of Chennai and was working for Murugappa Group before moving to Prague, and even now she is keeping herself active through online consultations. Let's welcome on stage. So, Pattimandram has 2 teams. Team 1, we have Pramod Dasan, DHL IT Services, also our treasurer at Tamil Sangam. Jabbar Christo, mechanical engineer, முதல் முறையா தமிழ்ல இருந்து செக் கத்துக்கிற டீச்சர். ஷமி, நம்ம தமிழ் பேச்சு வீராங்கனி. She is also a student. And on the other side, we have Ilayaraja, not from Bollywood but from Broadcamp. Is also a passionate Tamil speaker. And Kadar Basha from DHL IT Services and Praga Boys. Bala Ravindran, Information Technology, Deutsche Börse, and a passionate Tamil poet. There's a huge disclaimer. This disclaimer won't be as fast as how you hear in the radio or in the TV. So, disclaimer. After this debate, Czechia Tamil Sangam will not be responsible for denial of food, denial of shelter, minor injuries and major injuries at your own home. பொறுப்பு துருப்பு. இந்த பட்டிமன்றத்திற்கு பிறகு வீட்டில் உணவு பிரச்சனை, இடமில்லாமை மற்றும் அடிதடி ஏற்பட்டால் அதற்கு சங்கம், தமிழ் செக்கிய சங்கம் பொறுப்பேற்காது. The topic is like that. So, let's give a round of applause. என் அப்பன் முருகனையும் என் குருநாதரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் இங்கு வாதிட வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த அன்பார்ந்த வணக்கங்கள். அன்பும் அருளும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கிணங்க இல்லறத்தையே நல்லறமாக கொண்டு வாழ்பவர்கள் நமது மக்கள். அப்படி இருக்கையில் இன்றைய மாறுபட்ட சூழல்களில் கணவன் மனைவியுமாக சேர்ந்து குடும்பத்தை பராமரிப்பது வெளிநாட்டிலா அல்லது நம் நாட்டிலா என்பது தலைப்பு. மீண்டும் சொல்கிறேன், கணவன் மனைவியாக சேர்ந்து குடும்பத்தை பராமரிப்பது வெளிநாட்டிலா அல்லது நம் நாட்டிலா என்பது தலைப்பு. வெளிநாட்டில்தான் இப்படி செய்ய முடியும் என்று கூற வருகிறார் திரு பிரமோத் அவர்கள். வாருங்கள் திரு பிரமோத் அவர்களே. அன்பான நடுவரே மற்றும் என் எதிரணியரே, இந்த தலைப்பு கொஞ்சம் விபரீதமானது தான். முன்னாடியே டிஸ்க்ளைமரும் சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட வாக்குவாதம் வெளிநாட்டில் தான் கணவன் மனைவி சார்ந்து இருப்பாங்கன்னு என்னோட பாயிண்ட்ஸை நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் வரும்போது புதிய அனுபவம் மற்றும் வளர்ச்சி. அதாவது செக் வரும்போது புதிய மொழி, புதிய கலாச்சாரம், அதை பார்த்து புரிஞ்சு கற்றுக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. நம்ம 4 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சோம்னா குழந்தைங்களெல்லாம் கட்டி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம்
வெளிநாட்டில் இருக்கும்போது சுயநிறைவு அப்புறம் பொறுப்புகள் ஜாஸ்தி. இப்போது இதே விழாவே எடுத்துக்கங்களேன், நம்ம வந்து எழுந்து ரெடியாகி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரதுக்குள்ள நம்ம 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து குழந்தைங்களை ரெடிப்படுத்தி கொண்டு வரதுக்கு வந்து எவ்வளோ பாடுபட்டுக்கணும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவே தேவை கிடையாது. இதுக்கு வந்து உதாரணமா மயக்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் சாங் ஒருத்தர் பாடிருக்காங்க. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு புரியல, போக 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 ஒன்றும் புரியல, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை. அந்த ரேஞ்சில் தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சமூக வாழ்க்கை. இங்கே 6 மாதம் குளிர், 6 மாதம் வெயில். லக்கியாக இருந்தா. அப்போ வந்து வெளிநாட்டில் வந்து நம்ம உற்றார் உறவினர் விட்டு இங்கே வந்திருக்கோம். அப்போ வந்து நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிராகா பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் எல்லாம் இருக்கும், அதுலலாம் போய் ஆடுவாங்க. அப்போ வந்து ஒரு தடவை என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்காக நாங்கள் சண்டே கிரிக்கெட் ஆடுவோம் அந்த பிராகா பாய்ஸ் குரூப்பில். அப்போ வந்து சண்டேக்கு பதிலாக சாட்டர்டே மாற்ற முடியுமா இல்லை மத்தியானம் மாற்ற முடியுமான்னு கேட்டதுக்கு ஒரு நண்பர் சொன்னார், என் பொண்டாட்டி தூக்குலேருந்து எழுந்துறதுக்குள்ளே நான் வந்து விளையாடி முடிச்சுட்டு போகணும், அப்போ தான் நான் வீட்டு வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதில் இந்த குழுவில் இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன் பேர், கேட்டுங்க. அப்புறம் வந்து தனிமையாக மற்றும் மன அழுத்தம். வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து நம்ம பெற்றோர் உறவினர் அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கோம், புதிய நண்பர்களை உருவாக்குறோம். அப்போ வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதார சிக்கல். இங்கே வரவே வந்து எப்படியாவது காசு சேர்த்து பார்த்துட்டு ஊரூர் பக்கம் போகலாம் அப்படின்னு நினைப்போம். அதனால வந்து இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக வாழ்ந்தல் கணவன் மனைவி உறவு மேலும் மேலும் வலுவாக மாறும். எனவே வெளிநாட்டில் வாழ்ந்து ஒரு சிறந்த தேர்வு. அதனால வந்து வெளிநாட்டில் தான் கணவன் மனைவி சார்ந்திருப்பது அதிகம் 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 சொல்லிட்டு நடுவர் எங்களுக்கே நல்ல தீர்ப்பு வழங்கும்படி தாழ்வுடன் கேட்கிறோம். கிரிக்கெட் விளையாடினா கூட பயந்து வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுவார் மனைவி எழுந்துக்கிறதுக்குள்ள அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பற்றி நம்மளோட பிரமோத் அவர்கள் சொன்னார். வாருங்கள் திரு இளையராஜா அவர்களே, வந்து உங்களுடைய உரையை சொல்லுங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டை பராமரிப்பது தாய்நாட்டிலே என்று தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களே, மற்றும் இந்த தமிழ் புத்தாண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தரப்பு வாதத்தை தொடர்கிறேன். தாய்நாட்டோட வாழ்க்கை முறையும் வெளிநாட்டோட வாழ்க்கை முறையை நம்ம பார்த்தாலே தெரியும், எங்கே கணவனும் மனைவியும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க வேலையை அப்படின்னு. சரி, முதல்ல சமையல் அறைக்கு வருவோம். ஏன்னா அங்கே தான் ஒரு வீட்டோட லட்சணம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் 7 நாளும் 7 வகையான சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். அதை பண்ணும்போது அதுக்கு தேவையான வேலைகளை கணவனும் மனைவியும் சேர்ந்து பகிர்ந்துக்கலன்னா எப்படி பண்ண முடியும்? அப்படியே கணவன் மனைவிக்கு காய்கறிகளை நறுக்கி கொடுத்து வேலையை பகிரும்போது, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு பாடிக்கிட்டு அன்பையும் பகிர்ந்து ஆயிலையும் கூட்டிக்கிறாங்கல்ல. பாட்டாவே பாடிட்டீங்களா? ஆமா, என்ன செய்ய எங்க பாயிண்ட பாட்டாவே பாடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சமைச்ச பாத்திரங்களை கழுவணும், அது சமையல் அறையில். அப்படியே வெளியே இருக்கிற கதாபாத்திரங்களை சமாளிக்கணும் கணவனும் மனைவியா. நான் சொல்றது மாமனார் மாமியாக. இப்படி ஏராளமாக இருக்குது வேலைகளை பகிர்ந்து கொள்ள நம்ம ஊரில். ஆனால் இங்கே ப்ரெட்டு, பாஸ்தா, பீஸா, கிரில்லுன்னு எல்லாத்தையும் மெஷினில் தயார் செய்திடலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ, வீடு பெருக்குன்னு சொல்லி நிறைய தனித்தனி இயந்திரங்கள் வேறு இருக்குது. இதில் எங்கே வேலை இருக்குது, எங்கே பகிர்ந்துக்க முடியும் அவங்க? சரி, இதை விட்டுட்டு குழந்தை வளர்ப்புக்கு வருவோம். அங்கே குளிக்க வைக்கணும், அவங்கள வீட்டு பாடம் பண்ண வைக்கணும், அவங்கள வெளியே விளையாட கூட்டிகிட்டு போகணும். அங்கே போனால் நம்ம குழந்தைங்க வெயிலோட விளையாடி, வெயிலோட உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு குதூகலமாக பாட்டு பாட முடியும். ஆனால் இங்கே அந்த மாதிரியா இருக்குது? அவங்கள வார இறுதி வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் அங்கே ஊரே வந்து நிற்கும். சரி, இதில் 9 மாதம் குளிர். நம்ம எதிரணி சொன்னார் 6 மாதம் குளிர்னு. யாரும் நம்பாதீங்க, இது 9 மாதம் குளிர். அப்படி இருக்கும்போது எங்கெங்க அவங்க வேலைகளை பகிர்ந்து கொள்ள முடியும்? சரி, இதெல்லாம் விட்டுட்டு வாங்கலேன். நம்ம ஊரில் விழாக்களை கொண்டாடுறத அடிச்சுக்கவே முடியாதுங்க. பொங்கல், தீபாவளி,
ரம்ஜான், கிறிஸ்மஸ், ஆடி அமாவாசை, போகி, பௌர்ணமின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒன்று முடிச்சு இன்னொன்றுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இதில் சொந்தக்காரங்களோட கல்யாணம், காது குத்து, சடங்கு, புது வீடுன்னு இன்னும் அதிகமான விழாக்கள் வேறு. இப்படி எல்லா பண்டிகைகளையும் நம்ம சிறப்பாக கொண்டாடணும்னா கணவனும் மனைவியும் பகிர்ந்துக்கிட்டால் மட்டும்தானுங்க முடியும். சரி, இப்படி அதனால தான் நம்ம ஊரில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷமாக கொண்டாட முடியுது. ஆனால் இங்கே அப்படியா இருக்குது? இங்கே விழாக்களே கம்மி. கல்யாண, காது குத்து, அப்புறம் மாமனார் மாமியார் தொல்லை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு வருஷ விடுமுறைக்கு ஊருக்கு வருவாங்க. வந்தால் ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. இதில் எங்கெங்க நம்ம வேலைகள் அவங்களுக்கு தெரியும்? அப்புறம் எப்படிங்க பகிர்ந்து கொள்ள முடியும்? சரி, எனக்கு முன்னாடி பேசின எதிரணிக்காரு எல்லாத்தையுமே மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாரு. ஏன்னா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும்னு. நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, இல்வாழ்க்கை என்பது இருவருக்கும் ஈதல் ஒப்புரவாக செயல் அப்படின்னு. இந்த ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு இளையராஜா அவர்களே. நீங்கள் ப்ரோசன் ஃபுட் தான் கிடைக்குது, நீங்கள் 7 நாளும் சமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. வாங்க திரு ஜெபகிறிஸ்து அவர்களே, உங்களுடைய உரையை சொல்லுங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் ராஜா அவர்கள் ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட்டிமன்ற ராஜான்னு மனசுல நினைப்பு, வேற ஒன்றும் இல்லை. அது என்ன, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையாவா? காலையில் பெட் காஃபில இருந்து ஆரம்பிச்சு நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லாமே சொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லிட்டு தாய்நாட்டில் ஆர்டர் போட்டுட்டு இங்கே நடான உன் சமையலறையில். சரி இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சா கூட ஜெப்டோ, டுன்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஆப்ஸ் தான். இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா கணவன் மனைவி எப்படிங்க சேர்ந்து வீட்டை பராமரிக்கிறீங்க? 2 பேரும் ஆளுக்கு ஒரு கரையில வீட்டில் உட்காந்துட்டு மொபைலில் நோட்டிட்டு உட்கார வேண்டியதுதான். சரி, அப்போ செக்ல இந்த மாதிரிலாம் ஃபுட் ஆப்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்குது. ஃபுடாரா, போல்ட்டுன்னு இங்கேயும் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஒருவேளை நம்மளுக்கு வீட்டு நம்பர் 343ன்னு வச்சுக்கிங்க, அவன் 434 போய் நிற்பான். செக்கு மொழியில 3க்கும் 4க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி அதை சொல்லி புரிய வச்சு ஃபுட்டை வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும். இவ்வளோ சர்க்கஸ் அடிச்சு நம்ம அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் கடைசியில் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடிய கமெண்ட் என்னவோ, இதுக்கு பேசாம நம்ம வீட்டில் ஆயா சொல்ற தோசையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காக்கா முட்டை படத்தோட டயலாக் தான். இதுதான் புரியாம நம்ம சகோதரர் ராஜா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. பொதுவாகவே 2 கைகளையும் சேர்த்து தட்டினாதாங்க ஓசை வரும். அந்த 2 கைகளையும் சேர்த்து தட்டுறதுக்கு வைக்கக்கூடிய இடமே இந்த வெளிநாடு தான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை செஞ்சா குடும்பத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவோட வெளிநாட்டில் ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக மாறிட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்துட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு ஊர் பக்கம் போய் செட்டில் ஆகிடணும்னு தான் சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் இங்கே வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் 2 பேரும் வேலைக்கு போனால் அந்த டார்கெட் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ ஊர்ல 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு வேலைக்காரங்களை நியமிச்சிருவாங்க. வேலைக்காரங்களுக்கு ஈஸியாக சம்பளத்தை கொடுத்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறது. இங்கே செக்கில் அப்படி பண்ண வைக்கும் பார்ப்போம். 2 பேரும் இங்கே போய் வேலைக்கு சம்பாதிச்சு அந்த சம்பளத்தை அப்படியே நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வீடுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். கையில் ஒன்றும் இருக்காது. கடைசியில் நம்ம பிரிட்ஜுக்கு கீழே பனி பனை வேற ஒன்றும் இல்லை, அம்மா தாயின்னு செக்கில் சொன்னேன். சரி, இப்போ ஒரு பண்டிகையை ஊர்ல கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்க. மாவு வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், இனிப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அனுப்பிடுவோம். கடைசியில் நம்ம என்னதோ பண்றதும் சூப்பர்வைசர் வேலை தான். இப்படி இருந்துச்சுன்னா கணவன் மனைவி அங்கே எங்கெங்க வேலையை பிரித்து செய்கிறாங்க. ஆனால் இங்கே செக்கில் இப்போ தீபாவளினாலும் சரி, தமிழ் புத்தாண்டுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், வேற ஆளுங்க கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்குள்ள தான் பிரித்து போட்டு செஞ்சாகணும். அப்படிதானே நடுவர் அவர்களே? இப்போ உங்க கணவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணலன்னா நீங்களே இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல நடுவர் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. உண்மையான கருத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. இதெல்லாம் புரியாம நம்ம எதிரணியினர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா?
கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிங்க. இவ்வளவு கஷ்ட காலத்துலையும் ஒரு சின்ன குழந்தைய மட்டும் வெளிநாட்டில் சேர்த்து வளர்க்கணும்னு வச்சுக்கிங்களேன். மனைவி கிரைண்டரில் மாவாட்டி வச்சதும் கணவன் கிரைண்டர் கழுவி வச்சே ஆகணும். மனைவி அங்கே தோசை சுட்டுட்டு இருக்கும்போது குழந்தை அழுதுதுன்னா கணவன் தான் ஓடி போய் பார்த்தாங்கணுமே தவிர, இல்லைன்னா அங்கே வேற ஏதாவது பார்ப்போம். இந்த மாதிரி தினமும் நடந்துட்டு இருந்தா வீடே தினமும் திருவிழாமா இருந்தாங்க. இந்த அனுபவம் நம்ம ஊரில் வருமா? இந்தியாவில் இருக்கும்போது நம்மள எத்தனை பேர் வந்து ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாம கிச்சன் பக்கம் போயிருக்கோம்? வாய்ப்பே கிடையாது. சரி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாரதிதாசனே சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பம் என்பது கணவன் மற்றும் மனைவி இருவரும் சமமாக வாழ்க்கையை பகிர்ந்து வாழும் இடம்தான். இந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு வெளிநாடு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வார்த்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். நல்லதொரு தீர்ப்பை நடுவர் கூறுவார் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவாட்டுறதையே ஒரு திருவிழா அப்படி வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்குன்னு சொல்லிட்டாரு திரு ஜபா அவர்கள். வாருங்கள் திரு காதர் அவர்களே, உங்களுடைய உரையை சொல்லுவாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வீட்டை பராமரிப்பதில் சிறந்தது வெளிநாட்டிலா தாய் நாட்டிலா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க போறவங்க. நமது மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கு. ஆனா வெளிநாட்டில் இதை செய்யறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கு. வீடுன்னா கணவன் மனைவி பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, நம்ம அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாரும் சேர்ந்தது தாங்க. இதுல பாதி வீட்டை இங்கேயும் மீதி வீட்டை அங்கேயும் வச்சுக்கிட்டு எப்படி பராமரிக்கிறது நடுவர் அவர்களே? ரொம்ப கஷ்டங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு பொழுதெல்லாம் எனக்கு போனும் கையுமா தான் போகுது. அதுவே எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நிலைமை இன்னும் மோசம், சோத்துக்கே கஷ்டம்தான். இங்க சொந்தங்களே இல்லாதது நமக்கு பெரிய இழப்பு தாங்க. ஏன்னா சொந்தங்களோடு வளர்றப்பதான் நம்ம பிள்ளைகள் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மையோடு வளர்றாங்க. ஆனா இங்க எப்பவுமே தனிமையில தான் வளர்றாங்க. வெளிநாட்டுல மொழி ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு. இங்க உள்ளூர் மொழி தெரியாம வாழவே முடியாது. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. இது தவிர கலாச்சாரம் அது நமக்கு ஒத்து வராவிட்டாலும் அதோடு வாழ வேண்டி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இங்க மது இல்லாத ரெஸ்டாரண்டே இல்லைங்க. நம்ம ஊர்ல மனைவியால தலைவலி வந்தா நம்ம அம்மா நமக்கு கசாயம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா இங்க மனைவியுடைய சண்டையில மண்டையே உடைஞ்சாலும் மருத்துவமனையில 10வது ஆளா தான் கியூல நிக்கணும் நடுவர் அவர்களே. எமர்ஜென்சில கூட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் அன்னைக்கே ராஜா சார் பாடினாரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. அப்படிதான் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்க ஹவுஸ் ஓனரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னாரு. என் மனைவி பெயிண்ட் இம்ப்ரெஷன் கையில கொடுத்துட்டு போயிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே யூடியூப்பை பார்த்து ஏனோ தானோன்னு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூல்ல இருந்து வந்தேன் கடைசி பொண்ணு என் மனைவி கிட்ட போய் யாருமா இந்த பெயிண்டர் மாமான்னு கேட்குறான். என் பொண்ணுக்கே அடையாளம் தெரியாம பண்ணிடுச்சுங்க இந்த வெளிநாடு. அதனால 7 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சீனியர்ன்ற முறையில சொல்றேன், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வீட்டை பராமரிப்பது சிறந்தது தாய் நாட்டிலே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி திரு காங்கன் அவர்களே. மண்டையே உடஞ்சாலும் எமர்ஜென்சியில கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க திரு ஷமீம் அவர்களே, உங்களுடைய உரையை சொல்லுவாங்க. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு இந்த தலைப்பை ஒட்டி பேச பட்ட அனுபவம் இல்லை, ஆனா பார்த்த அனுபவம் இருக்கு. ஒவ்வொரு தடவை நம்ம தாய்நாட்டை விட்டு வரும்போதும் நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இருந்தாலுமே நம்மள எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நல்ல வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஏன்னா பணம்ன்றது நம்ம வீட்டை பராமரிக்க ரொம்பவே அவசியம். வெளிநாட்டுல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. மாமியார் கொடுமை, நாத்தனார் பஞ்சாயத்து, அண்ணியோட அதிகாரம், இப்படி எதுவும் இல்லை. அதெல்லாம் வேண்டான்னு தானே வந்தோம். ஏன் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்டை பகை.
இத்துநூறு போன் தாங்க ஒரே தொடர்பு. இதுலயே வராத பிரச்சனை இல்ல. இதுல ஒரே ஊர்ல ஒரே வீட்டுல எல்லாம் இருந்தா என்னதுக்காக நடுவர் அவர்களே? இயந்திரம் பழுதாயிடுச்சு, சிலிண்டரை மாத்தணும், தண்ணி வரல. இதெல்லாம் சரி செய்யற வேலையாட்களை தேடுறதே பெரிய வேலை. ஆனா இங்க ஒரே நம்பர் தாங்க, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். என்னதான் எம்என்சில வேலை செஞ்சாலும் உடனே பிளம்பராகவும் எலக்ட்ரிஷனாகவும் மாறிடுறாங்க. நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை நம்மளாலேயே சரி செய்ய முடியும்னு நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த வெளிநாடு தாங்க. இங்க கணவன் மனைவியா சேர்ந்து நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிற சுதந்திரம் இருக்கு. ஊர் என்ன பேசும், நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் இங்க யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம ஊர்ல சமுதாயத்தை நினைச்சு பயப்படுறோம். இப்ப ஒரு பொண்ணு நடனம் கத்துக்க போனா அது அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆனா அதே தெருமுனையில இருக்க ஒரு அம்மா சொல்லுவாங்க, பெரிய பொண்ணு போய் டான்ஸ்லாம் ஆட வைக்கிறாங்க, என்ன வளர்க்குறாங்க. நடுவர் அவர்களே, அந்த அம்மா தான் ஞாயிற்றுக்கிழமானா ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியை விடாம பார்த்துட்டு அதுல ஆடுகளுக்கெல்லாம் கை தட்டுவாங்க. ஆமா, அதெல்லாம் இங்க வரமாட்டேங்குமா? எதிரணியில ராஜான்னா நீங்க போய் சொல்லலாம், ஆனா அதை கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லும். தாய்நாட்டுல கணவன் மனைவி கிட்ட போய் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையான பாடுவாங்களாம். சமையலறைக்கு வந்து சாம்பார்ல உப்பைங்க, டீல சர்க்கரைங்க, இப்படிதாங்க கேட்பாங்க. எதிரணியில கூட மனைவியோட சண்டையில மண்டை உடஞ்ச கதையெல்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படி ஒரு சண்டை ஏன் வந்துச்சு நான் சொல்றேன். நம்ம ஊர்ல எல்லாம் வெளி பிரச்சனையே நிறைய இருக்கும், இங்க பிரச்சனையும் கம்மி, வேலையும் கம்மி. அதனால கணவன் மனைவியா செலவழிக்க நேரம் கிடைக்குது, இப்படி சண்டையும் வருது. அன்பர்கிட்ட தானே சண்டை இருக்கும். இப்படி கணவன் மனைவியா சண்டை போடுறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் நடுகிறவர்களே. கடவுள் கொடுத்த வரம், சண்டையே ரொம்ப நல்லது. ஆனா என்ன, கடவுள் அந்த வரத்தை வெளிநாட்டுல கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதால இப்படி ஹாஸ்பிட்டல் போற நிலைமையெல்லாம் வருது. கடைசி இதை சொல்லி நான் உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம ஊர்ல வேலைக்கு போனாலும் போகாட்டி பெரும்பாலான வீட்டு வேலைகளை செய்யறது பெண்கள் தான். ஒரு ஆண் பங்கெடுத்துக்க விரும்பினா கூட நம்ம சமுதாயம் அதை ஏற்க மறுக்குது. ஆனா அதே ஆண் வெளிநாட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளை சரிசமமா செய்யறாங்க. பெண்களும் வேலைக்கு போறது எளிதா இருக்கு. இப்படி ஒருவர் மீது மட்டுமே எந்தவித பாரத்தையும் செலுத்தாமல் இருவரும் சேர்ந்து குடும்பத்தை சுமந்து செல்வதால் கணவன் மனைவியாக சேர்ந்து வீட்டை பராமரிப்பது வெளிநாட்டிலேயே என்று கூறி விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு ஷமீம் அவர்களே. பார்த்த அனுபவத்தை அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாருங்கள் திரு பாலா அவர்களே. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். அடடடா, எதிரணியில் இருக்கக்கூடிய ஜபா பேசுறதை கேட்டிங்களா? தான் ஒரு கணவனாக இருந்தா எப்படியெல்லாம் விழுந்து விழுந்து பராமரிப்பார்னு சொன்னார். அறிமுகப்படுத்தும் போது வேற அவரோட பயோடேட்டாலாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நடுவர் அவர்களே, இவர் நம்ம பட்டிமன்ற மேடையை கல்யாண மாலை மேடையா மாத்துறாரோன்னு சந்தேகமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அவரது கற்பனையை நம்புகிறவர்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். சண்டைன்னு வந்தா சட்டை கிளியத்தான் செய்யும். கை குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அழுகும். நடுராத்திரியில் வளர்ந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போகும், யாரோ ஒருத்தர் கொண்டு போய் விடணும். வீட்டு பாடம் செய்யணும், வீக் டேஸ் எல்லாம் பரபரப்பாக போகும். இது எல்லாமே நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய பராமரிப்பு தேவைகள் தான். இதுவே நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே நான் பார்த்த பராமரிப்பு தேவைகள் ஒவ்வொன்றும் விசித்திரமானவை. 5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எங்கள் வீட்டுக்கு கார்பரேஷன் தண்ணி வரும். நாங்கள் போயிருந்தப்போ ஏனோ வரல, எப்போ வரும்னு தெரியாது. ஒரு பக்கெட் குளியல்னா என்ன அப்படின்னு என்னோட பொண்ணுக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. இதுவே இங்கே சுடு தண்ணி வேணும்னா நீங்கள் லெஃப்டில் திருப்புவீங்க, பச்சை தண்ணி வேணும்னா ரைட்டில் திருப்புவீங்க. எவ்வளோ கஷ்டம் எதிரி இருக்கு. நல்லதொரு மாலை பொழுதுல நாங்கள் வெளியே போகலான்னு கிளம்பணும். எங்கள் வீட்டு வாசலில் பக்கத்தில் தொட்டாப்படி ஒரு கம்பத்தை நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. யார் நட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி, இன்டர்நெட்காரன் தான் நட்டான்னு கண்டுபிடிக்கிறக்கே 3 நாள் ஆகி போச்சு. அதில் அதை மேலும் பேசி அகற்றுவதற்கு மேலும் ஒரு 7 நாட்கள் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 4 விசிட்டு, 40 ஃபோன் கால். இந்த மாதிரி விசித்திரமான பராமரிப்பு தேவையெல்லாம் உங்களுக்கு இருக்கா எதிரணியினரே? மொத்தத்தில் முதல்வன் ரகுவரன் மாதிரி சொல்லணும்னா, குப்பை எடுத்தாங்கன்னு பார்க்கணும். காம்பவுண்ட் சவுத்தில் நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் எழுதி வைக்கணும். பக்கத்திலேயே கேட்டில் நோ பார்க்கிங் போர்டு போடணும். அதையும் மீறி ஒருத்தர் பார்க்கிங் பண்ணுவார்ல, அவரை பார்த்து முறைக்கணும்.
ரகுவரனே வந்துட்ட மாதிரி இருக்கு. தாய் நாட்டில் பராமரிக்கிறது ஒரு முள் படுக்கை, அது ஒரு முள் கிரீடம்னு சொல்றேன். எதிரணியினருக்கு புரியல. நாளும் தெரிந்த நடுவர் அவர்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அடுத்த வினாடி அலைக்காக தூக்கி கொண்டு வந்து கொடுக்கும் நெருக்கடிகளும் பராமரிப்பு தேவைகளும் இந்தியாவில் ஏராளம். இப்போ நம்ம கணவன் மனைவிக்கு வருவோம். கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு வேலையை செய்கிறார்கள்னு எப்போ சொல்ல முடியும்? வேலைகளை பகிர்ந்தால் மட்டும் போதுமா? ரூம்மேட்ஸ் கூட தான் பகிர்ந்துக்கிறாங்க. ஆகவே அந்த பகிர்தலுக்கு பின்னாடி ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் எப்போ வரும்? பேசணும், நிறையா பேசணும். நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியிலிருந்து ஹோம் ஃபைனான்ஸ் பாலிசி வரைக்கும் எல்லாத்தையும் பேசணும். டேட்டிங் போனப்போ, பீச்சுக்கு போனப்பெல்லாம் பேசாத பல பேச்சுக்களை, விஷயங்களை, அன்றாட நெருக்கடிகளும் தினசரி பராமரிப்பு தேவைகளும் பேச வைக்கும் இல்லையா? ஆகவே நடுவர் அவர்களே, கணவனும் மனைவியும் 2 நபர்களாக இருக்காங்க. 2 நபர்களையும் நெருக்கடிகள் தான் சேர்த்து வைக்கிறது. அந்த நெருக்கடிகளை சந்தித்து அவர்கள் தாண்டி வரும்போது தான் அவர் கணவன் மனைவியாகவே மாறுகிறார்கள். ஆகவே கணவன் மனைவியாக இணைந்து செயல்படுவது, பராமரிப்பது இந்தியாவில் தான், தாய்நாட்டில் தான் என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்று நம்புகிறேன். என் வாதத்தை இப்படி முடிக்கிறேன். இவர்கள் வேண்டுமானால் மாவு அரைப்பதை திருவிழாக்கள் போல எடுத்து செய்யலாம். ஆனால் இந்தியாவில் தான், தாய்நாட்டில் தான் திருவிழாக்களையே மாவு அரைப்பது போல லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து விடுகிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ். வணக்கம். இரு தரப்பினரும் அருமையாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து என்று இன்றைய புதுமை பெண்களை பற்றி பாடினார் நமது பாரதியார் அவர்கள். அதுபோன்று இன்று நமது பெண்கள் எல்லோரும் கணவனுடன் சரிசமமாக பொருளீட்டும் துறை, வணிகம், கடைவீதிக்கு செல்லுதல், வாகனம் ஓட்டுதல் போன்ற எல்லா துறைகளிலும் சரிநிகராக பங்கு கொள்கிறார்கள். அதுபோல் ஆண்களும் இன்று குடும்ப பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தல் போன்ற எல்லா துறைகளிலும் சரிநிகராக பங்கு கொள்கிறார்கள். நமது தாய்நாடு என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு உறவினர்களின் துணை, உற்றாரின் துணை மற்றும் நமது சமூகமே நமக்கு துணையாக நின்று நாம் இருவரும் சேர்ந்து செய்வதற்கு உதவுகிறது. ஆனால் வெளிநாட்டில் அடித்தாலும் உதைத்தாலும் நானுந்தன் பிள்ளை என்ற கண்ணதாசன் பாடல் வரிகள் போல இருவரும் ஒருவருக்கு ஒருவராகவே பகிர்ந்து கொள்கிறார்கள். குடும்பத்தை பராமரிப்பது கணவனும் மனைவியும் சேர்ந்து என்பது ஒவ்வொரு தனி நபரை பொறுத்தது என்றாலும், அந்தந்த குடும்பத்தை பொறுத்தது என்றாலும், வெளிநாடுகளில் இதன் சூழல் அதிகமாகிறது. ஆகவே வெளிநாடுகளில் வாழும் குடும்பங்களில்தான் சூழ்நிலை காரணமாகவும், கட்டாயம் காரணமாகவும், அன்பின் காரணமாகவும் இருவருமே சேர்ந்து குடும்பத்தை பராமரிக்கிறார்கள் என்று முடிவு செய்கிறோம். நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப அருமையான பட்டிமன்றம். அப்பப்போ எங்களுக்கு பாட்டு போட்டி நடக்குதா, இல்லை கவிதை போட்டி நடக்குதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். Thank you, I guess, for being here.